வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் நம்முடைய இந்த அற்புதமான பயணத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக முக்கிய, சுவாரஸ்யமான மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தலைப்பு. ஆமாம், எதையும் வேகமாக கற்க 6 ரகசியங்கள் பற்றி ஆழமாக பேசப் போகின்றோம். நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்க விரும்புகிறீர்களா? ஒரு இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அல்லது ஒரு தொழில்நுட்ப திறனை வளர்க்க விரும்புகிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மந்திரக்கோல் போல் இருக்கும். இந்த 6 ரகசியங்களை பயன்படுத்தினால் எந்த திறனையும் வேகமாகவும் எளிதாகவும் கற்க முடியும். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ரகசியத்தையும் ஆழமான விளக்கத்துடன், உதாரணங்களுடனும் மற்றும் எளிய முறைகளுடனும் பகிர்கின்றேன். எனவே உங்கள் நோட்டு புத்தகத்தை தயார் செய்யுங்கள். இந்த அற்புதமான பயணத்துக்கு தயாராகுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்கும் போது உங்கள் கற்றல் திறனை புரட்சிகரமாக மாற்றுவதற்கான வழிகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மறக்காமல் வீடியோவை முடிக்கும் முன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் பீரா இன்சைட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரி, இப்போது முக்கிய விஷயத்துக்கு வருவோம். எதையும் வேகமாக கற்பது ஏன் முக்கியம் தெரியுமா? இன்று வேகமான உலகில் புதிய திறன்களை கற்பது உங்கள் மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்க வைக்கிறது. இது ஒரு புதிய மொழி, இசைக்கருவி அல்லது தொழில்நுட்பம் எதுவாக இருந்தாலும் வேகமாக கற்பது உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்துகிறது. ஆனால் எப்படி இதை சாதிக்க முடியும்? அதற்கு 6 ரகசியங்கள் உள்ளன. ஒவ்வொன்றையும் ஆழமான விளக்கங்களுடன், உதாரணங்களுடனும் மற்றும் செயல்முறைகளுடனும் பார்க்கலாம். முதல் ரகசியம், தெளிவான இலக்கு வைத்தல். கற்றலில் முதல் படியாக நீங்கள் ஏன் கற்கிறீர்கள், எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். இலக்கு இல்லாமல் உங்கள் முயற்சிகள் திசை தவறிவிடும். தெளிவான இலக்கு உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துகிறது. இது உங்கள் கற்றல் பயணத்துக்கு ஒரு வரைபடம் போல செயல்படுகிறது. உதாரணமாக, ஒரு மொழியை கற்க விரும்பினால் 3 மாதங்களில் அடிப்படை உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்று இலக்கு வைப்பது உங்களை வழிநடத்தும். இது உங்கள் முன்னேற்றத்தை அளவிடவும் உதவும். உதாரணமாக, சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் ஒரு மென்பொருள் பொறியியலாளர். ஆங்கிலத்தில் சரளமாக பேச விரும்பினார். அவர் 6 மாதங்களில் வேலை நேர்காணலில் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற இலக்கு வைத்தார். இதனால் அவர் தினமும் 1 மணி நேரம் பயிற்சி செய்து குறுகிய காலத்தில் தனது இலக்கை அடைந்தார். இதை எப்படி செய்வது? ஒரு காகிதத்தில் உங்கள் இலக்கை எழுதுங்கள். இலக்கை குறிப்பிடதாகவும் அளவிடக்கூடியதாகவும் வைத்திருங்கள். உதாரணமாக, ஒரு மாதத்தில் 100 புதிய சொற்களை கற்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் உங்கள் முன்னேற்றத்தை சரிபாருங்கள். இரண்டாவது இரகசியம் என்னவென்றால், சிறு பகுதிகளாக பிரித்தல். பெரிய திறனை எளிதாக கற்கக்கூடிய பகுதிகளாக பிரிப்பது வேகமான கற்றலை சாத்தியமாக்குகிறது. மனித மூளை சிறு தகவல்களை எளிதாக உள்வாங்குகின்றது. ஒரு பெரிய திறனை ஒரே நேரத்தில் கற்க முயல்வது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, ஒரு மொழியை கற்கும் போது முழு இலக்கணத்தையும் ஒரே நேரத்தில் கற்க முயல்வதற்கு பதிலாக தினமும் சில சொற்களையும் சில வாக்கிய அமைப்புகளையும் கற்பது எளிது. உதாரணத்துக்கு, கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஸ்ரேவதி கிதார் வாசிக்க விரும்பினார். அவர் ஒரே நேரத்தில் முழு பாடலை கற்க முயலவில்லை. முதலில் அடிப்படை நாதங்களை கற்று பின்னர் எளிய பாடல்களை பயிற்சி செய்தார். 1 வருடத்தில் அவர் சரளமாக கிட்டார் வாசித்தார். எப்படி செய்வது? உங்கள் கற்றல் பொருளை சிறு பகுதிகளாக பிரியுங்கள். உதாரணமாக, ஒரு மொழியை கற்கும் போது முதலில் சொற்களை, பின்னர் இலக்கணத்தை, பின்னர் உரையாடலை கற்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பகுதியை கற்க முயலுங்கள். ஒவ்வொரு பகுதியையும் முடித்த பிறகு அதை மறுபரிசீலனை செய்யுங்கள். மூன்றாவது ரகசியம், தொடர்ச்சியான பயிற்சி. கற்றலை வேகப்படுத்த தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயிற்சிக்கு ஒதுக்க வேண்டும். தொடர்ச்சியான பயிற்சி மூளையில் நரம்பு இணைப்புகளை வலுப்படுத்துகிறது. இது நீங்கள் கற்றவற்றை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்க உதவுகிறது. உதாரணமாக, ஒரு மொழியை தினமும் பயிற்சி செய்தால் சொற்கள் மற்றும் இலக்கணங்கள் உங்கள் மனதில் பதியும்.
உதாரணத்துக்கு மதுரையைச் சேர்ந்த சந்தோஷ் கணினி மென்பொருள் நிரலாக்கம் கற்க விரும்பினார். அவர் தினமும் 1 மணி நேரம் பயிற்சி செய்தார். 6 மாதங்களில் அவர் ஒரு எளிய பயன்பாட்டை உருவாக்கும் அளவிற்கு திறமை பெற்றார். இதை எப்படி பயன்படுத்துவது? தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கற்றலுக்கு ஒதுக்குங்கள். குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது பயிற்சி செய்யுங்கள். ஒரு கால அட்டவணையை உருவாக்கி அதை கடைபிடியுங்கள். 4வது ரகசியம், செயல்முறை கற்றல். வெறுமனே படிப்பதை விட செயல்முறையில் ஈடுபடுவது வேகமாக கற்க உதவுகிறது. செயல்முறை கற்றல் மூளையின் பல பகுதிகளை தூண்டுகிறது. உதாரணமாக, ஒரு மொழியை கற்கும் போது புத்தகத்தில் படிப்பதை விட ஒருவருடன் உரையாடுவது உங்கள் திறனை வேகப்படுத்தும். இது உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. உதாரணத்துக்கு, திருச்சியைச் சேர்ந்த பிரியா சமையல் கலையை கற்க விரும்பினார். அவர் வீடியோக்களை பார்ப்பதோடு தினமும் ஒரு புதிய உணவை சமைத்து பயிற்சி செய்தார். ஒரு வருடத்தில் அவர் பல வகையான உணவுகளை தயாரிக்கும் திறமை பெற்றார். நீங்கள் எப்படி இதை பயன்படுத்த முடியும்? நீங்கள் கற்கும் திறனை உடனடியாக பயன்படுத்த முயலுங்கள். உதாரணமாக, ஒரு மொழியை கற்கும் போது நண்பர்களுடன் பேசி பயிற்சி செய்யுங்கள். தவறுகளை கண்டு பயப்படாமல் செயல்முறையில் ஈடுபடுங்கள். 5வது ரகசியம், கற்பித்தல் முறை. நீங்கள் கற்றவற்றை மற்றவர்களுக்கு கற்பிப்பது உங்கள் புரிதலை ஆழப்படுத்துகிறது. கற்பித்தல் உங்கள் அறிவை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. மற்றவர்களுக்கு விளக்கும் போது நீங்கள் கற்றவற்றை மறுபரிசீலனை செய்கிறீர்கள். இது உங்கள் நினைவாற்றலை வலுப்படுத்துகிறது. உதாரணத்துக்கு, தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிகண்டன் கணிதத்தில் தேர்ச்சி பெற விரும்பினார். அவர் தனது நண்பர்களுக்கு கணித கருத்துக்களை விளக்கினார். இதனால் அவர் தனது புரிதலை ஆழப்படுத்தி தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றார். எப்படி செய்வது? நீங்கள் கற்றவற்றை ஒரு நண்பருக்கு அல்லது குடும்ப உறுப்பினருக்கு விளக்க முயலுங்கள். எளிய மொழியில் விளக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். கற்பிக்கும் போது உங்கள் புரிதலில் உள்ள குறைபாடுகளை கண்டறியுங்கள். இது மிகச் சிறந்ததான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது கற்பதற்கு. 6வது ரகசியம், மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருத்தல். கற்றலுக்கு மனதின் ஆரோக்கியம் மிக முக்கியம். போதுமான தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த மேலாண்மை உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்தும். தூக்கம் மூளையின் தகவல்களை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. மன அழுத்தம் கற்றலை தடுக்கும். எனவே யோகா அல்லது தியானம் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். உடற்பயிற்சி மூளைக்கு இரத்தோட்டத்தை மேம்படுத்துகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஈரோட்டைச் சேர்ந்த சுதா என்பவர் ஒரு புதிய மொழியை கற்க முயன்றார். ஆனால் மன அழுத்தம் காரணமாக முன்னேற்றமில்லை. பின்னர் அவர் தினமும் யோகா செய்ய தொடங்கினார். இதனால் அவரது கற்றல் திறன் மேம்பட்டது. எப்படியான முறையில் இதை மேம்படுத்த முடியும்? தினமும் போதுமான தூக்கம் பெறுங்கள். வாரத்தில் 3 முறையாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். தியானம் அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகளை முயலுங்கள். இந்த ரகசியங்களை எப்படி ஒருங்கிணைப்பது? இந்த 6 ரகசியங்களை ஒருங்கிணைத்து ஒரு திட்டமாக செயல்படுத்துவது உங்கள் கற்றலை புரட்சிகரமாக மாற்றும். உதாரணமாக, ஒரு மொழியை கற்க விரும்பினால் தெளிவான இலக்கு வைத்து அதை சிறு பகுதிகளாக பிரியுங்கள். தினமும் பயிற்சி செய்து செயல்முறையில் ஈடுபடுங்கள். கற்றவற்றை மற்றவர்களுக்கு கற்பித்து மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் எதையும் வேகமாக கற்க 6 ரகசியங்களை அவற்றின் ஆழமான விளக்கங்கள், உதாரணங்கள் மற்றும் முறைகளுடன் பார்த்தோம். இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் உங்கள் கற்றல் திறன் புதிய உயரங்களை எட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கனை அழுத்தி எங்களுடைய அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்போதும் கற்று மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.